நாகராஜ ரெட்டின்ட்டு ஒருத்தர் சிபிஐ சார் அவர் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. சிபிஐ வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சை போடுறாரு. சுயேட்சை போட்டு ஜெயிச்சிடுறாரு. பெங்களூர் போகிறது பையன் பெங்களூர் படிச்சுட்டு இருக்கான். சின்ன பையன் 4வது 5வது அப்போ படிக்கிறேன். சுதந்திர தினம் இல்லைங்களா, லீவில் பையனை பார்த்துட்டு வரலான்னு பெங்களூர் பஸ்ஸில் ஏறுறாங்க. அம்பாசிடர் காரில் வந்து நிறுத்திட்டு வண்டியில் ஏறினவர் படியிலேருந்து இழுத்து அங்கே பேருந்து நிலையத்திலே வெட்டுறாங்க. ராமச்சந்திரன் அவங்க சொன்னது வரதராஜனுடைய தம்பி ராமச்சந்திரன் தான். ஆனால் அதே ஊரில் இருக்கிற இன்னொரு ராமச்சந்திரன், இவர் திம்மேகவுடு மகன் ராமச்சந்திரன், அவர் வந்து மாரப்பா மகன் ராமச்சந்திரன்றவரை இப்போது நீதிமன்றத்தில் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் இவங்களே சரண்டர் பண்ணுறாங்க. ஒரு இடதுசாரியாக இருந்துக்கிட்டு அதுவும் சுயேட்சையாக ஜெயிக்கிற அளவுக்கு இவர் அந்த தொகுதியில் பெரிய செல்வாக்கோடு இருக்கார். அதுக்கு என்ன காரணம்? 2 விஷயம் இருக்குது. இப்போ ஒன்று பயம், இவர் மீதான பயம். மக்கள் ஒரு கம்யூனிஸ்ட் மேலே மரியாதை இருக்கணும், ஆனால் இவர் மேலே பயம் தான் இருக்குது. பயம்னா அதுக்கு போய் ஓட்டு போடுவாங்களா என்ன? பணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா போய் நிறைய பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க தானே. எதிர்த்து ஓட்டு அதை தான் நம்ம பார்க்கணும். வெற்றி பெறுறது வாய்ப்பு இல்லைன்னு தான் எல்லாமே கணக்கில் இருக்குது. அதாவது ஒரு பகுதியில் அந்த வாழ்க்கை முறையில் மாறாத, வெளி உலக தொடர்பு இல்லாத அந்த மாதிரி இருக்க ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க அந்த தொகுதியில். ஆனாலும் அவங்க இவ்வளோ பேர் வந்து பயத்திலே போட்டாங்கன்னு சொல்ல முடியல. பயம்னு மாட்டாங்க. 16/2012 ரவுடி லிஸ்ட்டில் இவர் பேர் இருக்குது. ரவுடி பட்டியலில் A+ ரவுடி பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் தான் இவர் இப்போ எம்எல்ஏ ஆகிருக்கார். ஆனால் நல்லக்கண்ணு இருக்கும்போதே தான் அவர் இருந்தார். நல்லக்கண்ணு அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. நல்லக்கண்ணு அவர் ஆதரிச்சார். நல்லக்கண்ணு வெளிப்படையாகவே அவர் ஆதரிச்சார். அதுதான் நல்லக்கண்ணுடைய நேர்மையை கூட நாங்கள்லாம் சந்தேகிக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த சட்டசபை தேர்தலில் வந்து இடதுசாரிகள் வந்து சிபிஎம்மில் 2, சிபிஐயில் 2, 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. வந்து எப்போவுமே இல்லாத அளவுக்கு, கடந்த சில ஆண்டுகளில் எப்போவுமே இல்லாத அளவுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு தவேக்காக்கு இறுதி பெரும்பான்மை கிடைக்காதனால இடதுசாரிகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்தது. வந்து இப்போ அவங்க ஆதரவில் தான் ஆட்சி நடக்குது. வந்து இப்போ இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமளிக்கிற ஒரு வெற்றி அப்படிங்கிறது தளி ராமச்சந்திரனோட வெற்றி. அவர் கிட்டத்தட்ட 4வது திருப்பு ஜெயிச்சிருக்காரு. வந்து ஆனால் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இடையில வந்தது. வந்து இடதுசாரி கட்சிகளுக்குள்ளே மற்ற இருக்கிற ஒரு பொதுவான ஒரு தன்மையிலிருந்து மிகவும் மாறுபட்டவர். வந்து கட்சிக்குள்ளேயே விமர்சனங்கள் இருந்தது. 2வது கட்சிக்குள்ளேயுமே வந்து யாருக்கும் இத்தனை வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. வந்து இவருக்கு 4 வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. வந்து எப்படி பார்க்குறீங்க தளி ராமச்சந்திரனோட வெற்றியை? இயல்பான ஒரு மற்ற தொகுதிகளில் மற்ற கட்சிகள் எதை செய்கிறாங்களோ அங்கே அதுதான் நடந்தது. தனிப்பட்ட செல்வாக்கு குறைந்த வாக்கில் தானே, 2000 சில்லறை வாக்கில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. 4600 வாக்கில் குறைஞ்ச ஓட்டு தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 முறைக்கு மேலே யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு ஏதோ சிறப்பு தகுதி இருக்கும் போல் இருக்குது. அந்த கட்சி தொடர்ச்சியாக அவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா ஆரம்பங்களில் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு சாதாரண இவரோட அப்பா திம்மேகவுடுன்ட்டு 4 ஏக்கர் நிலம்தான். இந்த சந்தைகளில் வெத்தலைப்பாக்கு வியாபாரம் கூடையில் வெத்தலைப்பாக்கு வியாபாரம் பண்ணுறவர். அவ்வளோதான் அவர் குடும்பத்தோட இது. படிக்க கல்லூரி வரையும் கல்லூரியெல்லாம் போகிறாரு. அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு வருது. மாணவர் இயக்கத்திலேருந்து செயல்படுறாரு. அதுக்கு பிறகு அந்த பகுதியில் செயல்பட்ட லகுமையான்ட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர், அவருடைய பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. கட்சியில் தொடர்ச்சி செயல்படுறாரு. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி போகிறாரு. 2006 சட்டமன்ற தேர்தலில் அப்போ இவங்க சிபிஎம்மில் இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில். இவர் சீட்டு கேட்குறாரு. ஆனால் திமுக கூட்டணி வருது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்கிறாங்க. நாகராஜ ரெட்டின்ட்டு ஒருத்தர் சிபிஐ சார் அவர் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. ஆனால் இவர் சிபிஐ வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சை போடுறாரு. சுயேட்சை போட்டு ஜெயிச்சிட்றாரு. வெற்றி பெற்ற பிறகு எந்த கட்சி வேட்பாளரை தோக்கடிச்சாரோ அதே கட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மீண்டும் இவர் இணைச்சிக்கிறார். அப்போ 2011 தேர்தல் அதுலேயும் வெற்றி பெறாரு. அடுத்து 2021, இப்போ 2026 இந்த 4 சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறாரு. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே என்ன மதிப்பீடு செய்கிறாங்கன்னா, இவருக்கு தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குது, இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி பலமாக இருக்குது, அதனால தான் இவர் வெற்றி பெற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மதிப்பீடு செய்கிறாங்க. அப்படி தானே அவங்க மதிப்பீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது சாதாரணமாக அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான பகுதி. மொழி பிரச்சனை இருக்குது.
தெலுங்கர் கன்னடம் தான் அதிகப்படியாக பேச அந்த தெலுங்கு பள்ளிகள் தான் இருக்குது. இப்போதான் எல்லாம் தெலுங்கு பள்ளிகளை மூட்டு தமிழ் பள்ளியாக இருக்கிறது. மொழி சிக்கல் மக்களுக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இதே அவங்களுக்கு புரியாது. கர்நாடகாவோட தாக்கம் தான் அவங்களுக்கு இருக்கும். அது பார்டர் எல்லைப்பகுதின்றதுனால அவங்களுக்கு அந்த அரசியல் தாக்கம் தான் இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் போக்குக்கும் அவங்களுக்கு ஏறத்தாழ சம்மந்தமே இல்லைன்னு, தொடர்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ இவர் அந்த பகுதியில் இவர் சொல்லப்படுற அடையாளங்கள் என்னென்னு சொன்னீங்களா, கல்யாணத்துக்கு வந்துடுவார், சாவுக்கு வருவார், கோயில் அவரே அதை காணொலிகள்லாம் சொல்லியிரு, உங்கள் கோயில் திருவிழாவுக்கெல்லாம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. இதுதான் அவர் சொல்கிற செய்தியாக இருக்குது. மக்களோட நான் நெருக்கமாக இருக்கிறேன்றது, கட்சி போராட்டங்கள்ன்றது ரெண்டாவதாக தான் சொல்கிறார். இந்த விஷயங்களை தான் ஒரு மற்ற கட்சியில் இருக்கிறவங்க என்ன நடவடிக்கை செய்வாங்களோ அதை தான் இவரும் சொல்கிறார். நான் வந்து இந்த மக்களுக்காக இவ்வளோ போராட்டங்களை எடுத்திருக்கிறோம், இத்தனி பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறேன், அதை உரிமைக்கு வர முடியல. நான் திருவிழாவுக்கு வரேன், சாவுக்கு வரேன், கல்யாணத்துக்கு வரேன், இதை தான் சொல்லி இது பண்ணுறாரு. அது இயல்பாகவே அங்கே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இப்போ தான் கொஞ்சம் அப்படி உள்ளே போகிறாங்க. ஒரு 10 ஆண்டுக்குள்ளே 2-3 தேர்தலுக்கு முன்னே அந்த அளவில் தான். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி தான் அந்த தளி தொகுதி, ஒசூர் பகுதியெல்லாம் அந்த ஜனதா, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிங்க தான் அங்கே இருப்பாங்க. இப்போ கூட பாரதிய ஜனதாலாம் ஓரளவுக்கு அங்கே, அதனால தான் அவங்க வேட்பாளர் கூட போட்டாங்க. இவருக்கு வந்து இந்த இதெல்லாம் பின்புலங்கள்லாம் இருக்குது. கட்சியில் தொடர்ச்சி அங்கீகரிக்கப்படுறாரு. ஆனால் பல குற்றப்பின்னணிகள் உடையவராகவும் இருக்கார். ஆமாம், நீங்கள் சொன்ன நிறைய கொலை வழக்குகள் இன்றைக்கி சேலத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் 2 கொலை வழக்கு நடந்திருக்கு. இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு கொலை வழக்கு, தோழர் பாஸ்கர்ன்ட்டு கொலை பண்ண வழக்கு, அதில் விடுதலை ஆகிட்டாங்க. அந்த நேரங்களில் அவங்க பார்த்தீங்களா, சிறையில் இருந்து அந்த கொலை நடந்ததாக குற்றச்சாட்டு, சிறையிலேருந்து திட்டமிட்டு பண்ணாங்கன்றது தான். அந்த வழக்கிலேருந்து விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ அது இல்லாமல் 2 கொலை வழக்கு, இப்போ அதுக்கு முன்னே இருந்த வழக்குகள்லாம் நிறைய வழக்குகளில் விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ 2 கொலை வழக்கு வந்து, ஒன்று சந்திரசேகர், NC சந்திரசேகரன் சொல்லி, அதே அவங்க பஞ்சாயத்தை சார்ந்தவர். அவங்க அண்ணன் ராமன்ட்டு ஒருத்தர், சந்திரசேகரோட அண்ணன், அவர் 92 கொலை செய்யப்படுறார். அந்த கொலை வழக்கில் இந்த NC சந்திரசேகர்ன்றவர் சாட்சி, கண்கண்ட சாட்சி. அப்போ இவர் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு இவங்க மிரட்டுறாங்க. இல்லை சொல்லுவேன்றது இவர் உறுதியாக இருக்கார். வழக்கு வர நேரத்தில் 1995 ஆகஸ்ட் 15 ஒசூர் பேருந்து நிலையத்தில் போயிட்டு அவருடைய மனைவி சரசம்மா, தம்பி ஜெய்சங்கர் பெங்களூர் போகிறது. பையன் பெங்களூர் படிச்சுட்டுருக்கான். நான் சின்ன பையன் 4வது 5வது அப்போ படிக்கிறார். பார்க்குறதுக்காக விடுமுறை அன்றைக்கி அது சுதந்திர தினம் இல்லைங்களா, லீவில் பையனை பார்த்துட்டு வரலான்ட்டு பெங்களூர் பஸ்ஸில் ஏறுறாங்க. ஒரு அம்பாசிடர் காரில் வந்து நிறுத்திட்டு வண்டியில் ஏறினவர் படியிலேருந்து இழுத்து அங்கே பேருந்து நிலையத்திலே வெட்டுறாங்க. வெட்டின பிறகு ஒரு இதாகிறாரு. அப்புறம் அங்கே முதலுதவி பண்ணுறாங்க அரசு மருத்துவமனையில். அங்கே ஆகிறதுனால பெங்களூர் கொண்டு போயிடுறாங்க, நிமான்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அவருக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. அங்கே வாக்குமூலம்லாம் மேஜிஸ்ட்ரேட் போகிறாரு, டையிங் டிக்ளரேஷன், மரண வாக்குமூலம். அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், வரதராஜன், தம்பி ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் ஒரு 7 பேரை சொல்கிறார். இவங்க மேலே பேரை போடுறாங்க. வரதராஜன் கைது செய்யப்படுறார். ராமச்சந்திரன், அவங்க சொன்னது வரதராஜனுடைய தம்பி ராமச்சந்திரன் தான். ஆனால் அதே ஊரில் இருக்கிற இன்னொரு ராமச்சந்திரன், இவர் திம்மேகவுடு மகன் ராமச்சந்திரன், அவர் வந்து மாரப்பா மகன் ராமச்சந்திரன்றவரை நீதிமன்றத்தில், திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் இவங்களே சரண்டர் பண்ணுறாங்க. அந்த இது பழனின்ட்டு 2012 ஒரு கொலை நடந்துச்சு பாருங்கள். அந்த காலகட்டங்களில் அது விசாரணைக்கு வரும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த ராமச்சந்திரன் மாரப்பா மகன் ராமச்சந்திரன் நீதிமன்றத்துக்கு வரும். இல்லையே, நாங்கள் சொன்ன ராமச்சந்திரன் வரதராஜனோட தம்பி எம்எல்ஏ ராமச்சந்திரன் தான் சொன்னோம். இப்போ இவங்க வந்து இந்த வேறு ராமச்சந்திரன் வரான்றதை அதிகாரிகளுக்கு போலீஸில் சொல்கிறாங்க. அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் உடனே அவங்ககிட்ட ஒரு புகாரை வாங்கிட்டு நீதிமன்றத்தில் கொடுத்து மீண்டும் தொடர் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. தொடர் விசாரணையில் தான் தெரியுது ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. வழக்கு நடந்த 95 அந்த ஆண்டே, ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்களா அந்த காவல் துணை கண்காணிப்பாளர் வந்து ஒரு ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வறிக்கையில் எழுதுகிறார், இந்த வழக்கில் வந்து ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு அப்படின்றத எழுதியிருக்கார். டைரியில் அவர் அந்த ஆய்வறிக்கையில் எழுதியிருக்கார். அதை பிறகு அதை பேஸ் பண்ணி தான் இந்த விசாரணையெல்லாம் போகுது. இப்போ வாக்குமூலங்கள்லாம் வாங்குகிறாங்க. அப்போ இவரே கிருஷ்ணகிரி எஸ்பி டிஜிபி எழுதுகிறார், இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்ட்டு. இதில் இவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது,
இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாத்திரன்ட்டு அரசுக்கு டிஜிபிக்கு எழுதுறாரு. டிஜிபி இல்லை டிசிபி விசாரிக்கட்டும், கிருஷ்ணகிரி குற்றப்பிரிவு விசாரிக்கட்டும் அப்படின்ட்டு அனுப்புகிறாரு. குற்றப்பிரிவு விசாரித்து ஃபர்தர் எல்லா தடயங்களையும் எடுக்கிறாங்க. அப்போ ஆள்மாறாட்டம் நடந்தது உறுதியாகுது. அந்த 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 ஐஓ அந்த கொலை நடந்த நேரத்தில் ஐஓவாக இருந்த ராமதாஸ்னு ஒரு ஆய்வாளர், அவர் குற்றவாளியை சேர்க்கப்படுறார். அப்போ கொலை நேரத்தில் டிஎஸ்பியாக இருந்தவர் பழனின்னு ஒருத்தர், அவரும் அந்த அது சரியாக கண்காணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குற்றவாளியை சேர்க்கப்பட்டு இப்போ நீதிமன்றத்துக்கு வந்துட்டுருக்காங்க. சேலம் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பூரத்தனம் இந்த மேலவள வழக்கெல்லாம் தமிழ்நாடு அறிஞ்ச ஒரு மூத்த வழக்கறிஞர், அது மனித உரிமை சார்ந்து செயல்படக்கூடியவர். குறிப்பாக மக்கள் பிரச்சனைகளில் கட்டணம் இல்லாமல் அவரே மனுதாரராக இருந்து நிறைய வழக்கு நடத்தியிருக்கார். அவரே இதில் ஆர்வம் காட்டி அவரும் நாங்களாம் தான் இப்போ தொடர்ச்சியாக செயல்பட்டோம். அப்புறம் உச்ச நீதிமன்றம் வரையும் போயிட்டு இப்போ தனி அரசு சிறப்பு வழக்கறிஞர் நியமனம் செஞ்சு அந்த வழக்கை வந்து கிருஷ்ணகிரியில் நடந்தது சாட்சிகள் வந்து பயப்படுவாங்க, சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால சேலம் நீதிமன்றத்துக்கு மாறுதல் பண்ணி அது ஒரு வழக்கு. அதேமாதிரி 2012 பழனி பெரியார் திராவிடர் கழக மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர், அவர் தொடர்ச்சியாக இவங்களுக்கு எதிராக இப்போ பேசுகிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்றதுனால அவர் 2012 ஜூலை 5 அவர் விடியகாலம் ஒரு 6 மணி அவரும் அவர் பையன் வாஞ்சிநாதனும் வந்துட்டு கத்திரி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. இவங்க ஒரு 2-3 காரு பைக்கு எல்லாம் அப்படியே போகிறாங்க, ஒரு பெரிய கும்பலே போகிறாங்க. போயிட்டு துப்பாக்கி எல்லாமே வச்சுருக்காங்க. முதல்ல தோட்டத்தை அப்படியே ரவுண்டப் பண்ணி இவங்க எங்கேயும் ஓடிடக்கூடாதுனால சுற்றி வளைச்சிட்றாங்க. சுற்றி வளைச்சிட்டு முதல்ல பழனியை துப்பாக்கிகளை சுடுறாங்க. சுட்டு தலையை மட்டும் தனியாக கட் பண்ணி அறுத்து எடுத்துகிட்டு வராங்க. அறுத்து கொண்டு வந்து வரதராஜன்கிட்ட காட்டுறாங்க. அந்த அளவுக்கு அந்த வழக்கம் இப்போ சேலம் நீதிமன்றத்தில் தான் அரசு சிறப்பு வழக்கறிஞர் நியமனம் பண்ணி சேலம் நீதிமன்றத்துக்கு மாறுதல் செஞ்சு இந்த எம்எல்ஏ எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் அந்த கோர்ட்டில் இப்போ வழக்கு நடந்துட்டு. இந்த குற்ற வழக்குலாம் வந்து அவர் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை ஒரு பின்னாடி இருந்து இயக்குனாருங்கிறத அவர் மேலே? இந்த 2 வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டாருன்றதான் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அதேமாதிரி கிரேனைட்டு தொழிலில் ரொம்ப கொடிகட்டி இருந்தது. நிறைய அவங்க சொந்தக்காரங்க பேரில் பினாமி பேரில் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் 2012 அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறார். கோவாரியெல்லாம் வண்டி முறைகேடுகள் நடந்திருக்கு, 100 கோடி ரூபாய்க்கு மேலே இவருக்கு அபராதம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 5 குற்ற வழக்குகள் கல் திருட்டுனதா ஐபிசி 379 சொல்லுவாங்க செக்ஷன், அது திருட்டு வழக்கு. எது திருடினாலும் அந்த செக்ஷன் தான் போடுவாங்க. இவர் ஒரு எம்எல்ஏ பேரில் அந்த வழக்கு இன்றைக்கி இருந்தது. எஃப்ஐஆரோட நிறுத்தினாங்க. அதில் நான் தான் மனுதாரராக இருந்து அந்த 5 வழக்குலையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பயும் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டோம், செய்யலை. அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு மறுபடியும் நாங்கள் போய் அதில் மனுதாரர் நான் தான். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போன பிறகு எஸ்பி வந்து நீங்கள் ஆஜராகணும்னு பிஎன் பிரகாஷ்ன்ட்டு ஒரு நீதியரசர் ரொம்ப கடுமையாக இது பண்ணிட்டார். அதுக்கு பிறகு தான் அதில் 5 வழக்குலையும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க, இறுதி அறிக்கை. அதில் ஒரு 2-3 வழக்கு சென்னை மீண்டும் அவங்க அந்த குற்றப்பத்திரிகை இறுதி அறிக்கை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லிட்டு கோஸ் போட்டு 2 வழக்கு 3 வழக்கு கோஸ் ஆகிருக்குன்ற செய்தி சொன்னாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றப்பின்னணி உடையவர். அதே மாதிரி விவசாயிகளோட நிலங்களை ரியல் எஸ்டேட் என்ற பேரில் ரொம்ப மோசமாக அது சம்மந்தமான இதெல்லாம் நம்ம ஏதோ ஆதாரமெல்லாம் எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது. அவ்வளவும் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் சொல்கிறோம். ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்கிறது. ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு நல்ல விலைக்கு விற்று அதில் பெரிய அளவுக்கு ஒரு பணத்தை பார்த்தாங்க. இப்படி இந்த செயல்பாடு உள்ளவர்களை அங்கே மக்கள்லாம் ஏற்றுக்கலை. அதுவும் இன்றைக்கும் ஒரு பகுதி அந்த அஞ்செட்டி அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக தான் வாக்கு விழுந்துருக்கு. ஒரு குறிப்பிட்டு அந்த இன்னோசென்ட்டாக அப்பாவி மக்கள் எதுவும் வெளி உலகம் தெரியாத மக்கள் இருக்கிற ஒரு பகுதியில் தான் இவருக்கு அந்த 4000 சில்லற ஓட்டுன்றது கூட அங்கே விழுந்தது. இவர் வெற்றி பெற முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம்? சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதியில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கூட்டணியோடு நின்று ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம். வந்து கம்யூனிஸ்ட்டுகளுக்குன்னு பெரிய ஓட் பேங்க் இல்லை. வந்து ஒரு இடதுசாரியாக இருந்துக்கிட்டு அதுவும் சுயேட்சையாக ஜெயிக்கிற அளவுக்கு அந்த தொகுதியில் பெரிய செல்வாக்கூட இருக்கார். அதுக்கு என்ன காரணம்? 2 விஷயம் இருக்குது. இப்போ ஒன்று பயம், இவர் மீதான பயம். மக்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் மேலே மரியாதை இருக்கணும், ஆனால் இவர் மேலே பயம் தான் இருக்குது. பயம்னா அதுக்கு போய் ஓட்டு போடுவாங்களா என்ன? வேறு வழி இல்லைங்க. ஏதாவது பின்னால் பிரச்சனை, எதுக்கு நம்ம அவங்களுக்கு போட்டு போகன்ற மாதிரி
அப்படிதான் அந்த ஒரு மனநிலை. அதெல்லாம் பணம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க தானே. எதிர்த்து ஓட்டு அதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த முறை ஒரு வெற்றி பெறுறது வாய்ப்பு இல்லைன்னு தான் எல்லாருமே கணக்கில் எடுத்து. அதான் ஒரு பகுதியில் அந்த வாழ்க்கை முறையில் மாறாத, வெளி உலக தொடர்பு இல்லாத அந்த அந்த மாதிரி இருக்க ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க அந்த தொகுதியில். ஆனாலும் அவங்க இவ்வளோ பேர் வந்து பயத்திலே போட்டாங்கன்னு சொல்ல இல்லை முடியல. பயம்னு மட்டும் பணமும் கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சியும் பண்ணுற மாதிரி இவங்க அந்த தொகுதியில் பணப்பட்டு ஓடான்றது சாதாரண. அவங்களுக்கு எல்லா தொகுதியிலும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மீறி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பகுதி பணம் கொடுத்தெல்லாம் ஓட்டு வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய தொகுதிகளில் நான் என்ன கேட்குறேன்னா அவர் மேலே அதிருப்தி இருந்ததுன்னா பணத்தை மீறி மக்கள் வந்து இப்போ இன்னைக்கு நிறைய இடங்களில் பணத்தை மீறி தாவக்க வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க. வந்து முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் ஜெயிச்சிருக்காங்க விசிலுங்கிற ஒரே காரணத்துக்காக, விஜய்ங்கிற ஒரே காரணத்துக்காக. வந்து அதெல்லாம் மீறி இவர் ஜெயிக்கிறாருன்னா அப்போ இவருக்கு ஏதோ தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, மக்கள் இவர் நம்புறாங்கன்னு தானே அர்த்தம் இல்லையா? இல்லை பெருசாக நம்ம அந்த மாதிரி அங்கே இல்லைங்க. அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் இவர் மேலே ஒரு தனிப்பட்டது. இந்த கொலை வழக்குலாம் பழனி கொலையில் குண்டாஸ் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். அதேமாதிரி இன்னைய வரையும் அவர் அண்ணன் வரதராஜன், மாமனார் லகுமியா, இவர் ராமச்சந்திரன் பேரில் உத்தரமல்லி காவல் நிலையத்தில் 16/2012 ரவுடி லிஸ்ட்டில் இவர் பேர் இருக்குது. ரவுடி பட்டியலில் A+ ரவுடி பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் தான் இவர் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்கார். அப்போ மக்களுக்கு இயல்பாக ஒரு இது இருக்குல்ல, அச்ச உணர்வுன்றது ஒன்று இருக்குல்ல. அச்ச உணர்வு காரணமாக மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரவுடிகள் தானே எம்எல்ஏ இருக்க முடியும். இல்லை நான் அதுதான் முன்னே இதுக்கு சொன்னேன். நீங்கள் அந்த பகுதியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரம், அரசியல், பண்பாடு எல்லாத்துலேயுமே மாறுபட்டு தான் இருக்கும். அது தமிழ்நாட்டோட ஒரு பகுதின்னு கூட சொல்ல முடியாது. அந்த மனநிலையில் தான் அந்த மக்கள் இருக்காங்க. ஏறத்தாழ ஒரு ஆந்திரா ஸ்டைல் இதுதான் அங்கே இருக்கும். ரெண்டாவது நீங்கள் சொல்கிறதுல இன்னொன்று புரிஞ்சுக்கிறேன் வந்து என்னென்னு, இப்போ அவரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிமுக திமுக எம்எல்ஏக்களை குணநலங்களோட தான் அவர் இருக்கார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களை குணநலங்களோட இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவர் ஏன் அதிமுகவிலேயே திமுகவிலேயே இல்லாமல் இல்லை மற்ற கட்சிகளில் இல்லாமல் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார்? ஸோ இடதுசாரி கட்சி 2012 பழனி கொலை நடந்தது பாருங்கள். அந்த நேரத்தில் காவல்துறை நெருக்கடி அவருக்கு கொஞ்சம் சிறப்பாக இருந்த அதிகாரிகள் காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு நெருக்கடி வருது. அரசியல் பாதுகாப்பு பண்ணுறது வேணும், கம்யூனிஸ்ட் கட்சின்றதை நம்மளை இப்போ இந்த அளவுக்கு அந்த இவ்வளவு நெருக்கடியை நம்மளை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுக போகிறது முயற்சி பண்ணுறாரு. பேசுகிறாங்க, அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது பேசப்பட்டது. அவங்க மறுத்துறாங்க, இந்த மாதிரி ஆள் நம்ம கட்சிக்கு வேணான்ட்டு. ஏன்னா அவங்க கூட ஏற்றுக்காத ஒரு ஆள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் 4வது முறை எம்எல்ஏ ஆகிட்டு இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதாவே வந்து ஏற்றுக்காத ஒரு அதிமுகவில் ஜெயலலிதா அந்த கட்சியில் இருந்தால் வேண்டான்னு புறக்கணிக்கப்பட்டவர். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறேன். இப்போ நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 10 முறை 8 முறை இப்படியெல்லாம் நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினராக வராங்க. அவர் செல்வாக்குனாலும் அது ஒரு தனிநபர்களுடைய இது இருக்கும், ஒரு தாக்கம் இருக்கும். ஆனால் பணம் எல்லா சித்து விளையாட்டுகளும் அங்கே செஞ்சால் தான் அவங்களும் ஜெயிக்க முடியும். அவர் ரொம்ப நல்லவருங்க, அவருக்கு ஓட்டு போடலான்னாலும் மக்கள் அந்த மனநிலையில் இப்போ இந்த தேர்தலில் நம்ம உணர்றதை பார்க்கலாம். பணமும் கொடுத்தாங்க, எதுவுமே எடுபடலைங்களே. நெளிச்சா மக்களில் ஒரு மாற்றம் விரும்புகிறாங்க. அந்த மாற்று தானே இப்போ விஜய் கூட இப்போ முதலமைச்சர் ஆக முடியுது. யாருமே கூட்டத்தையெல்லாம் பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. கூட்டம் சினிமா கூட்டம், ரசிகர் கூட்டம், இவங்க ஓட்டு போட போகிறாங்களான்னு தான் பார்த்தாங்க. ஆனால் வர முடியுது இல்லை, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆனால் அந்த பகுதி தளி தொகுதின்றது ஒரு தனிக்காட்டு இது மாதிரி தான். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து தளி அப்படின்னாலே தளி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது தான், தளி அப்படிங்கிறத வச்சு தான் தளிங்கிற பேரை பிறருக்கு தெரியும். வந்து ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி விமர்சனங்கள் இருந்ததுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இதை பற்றி என்ன பார்வை வச்சிருக்கு? வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க? வந்து அவர் பாதுகாக்கிற வேலையை முழுமையாக செய்கிறாங்க. பல விமர்சனங்கள் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. காவல்துறை வழியாக மற்ற சமூக விரோத சக்திகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக இதை அம்பலப்படுத்துகிறோம். எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் அவங்கள மாற்றணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. பேசுகிறவங்களாம் அடக்கணும். அது இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, அதில் என்னுடைய பேட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருந்தோம். எனக்கு காவல்துறையில் இவர் நம்ம வீரபாண்டியன், மாநில செயலாளர் வீரபாண்டியன் 2 பக்க அறிக்கை, அவர் மாநில செயலாளராகி 2வது நாள் அவருடைய முதல் அறிக்கை என்னை கண்டித்து தான், ஒரு தனிநபர் என்னை கண்டித்து 2 பக்க அறிக்கை ஒரு காணொலி, ஜனசக்தி வலைவலியில் ஒரு காணொலியும் போடுறாரு. அவங்கள யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும், டிஃபெண்ட் பண்ணுன்றதில் ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு அதை விசாரிக்கணும். அவங்கள குறைஞ்சபட்சம் கண்டிக்கிற தன்மையாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அதை ஊக்குவிக்கிற மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கை. அவங்க கட்சிக்குள்ளேயும் விவாதங்கள் நடக்குது, அதுலேயும் கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க.
அவங்க விவாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க சிறுபான்மையாக இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கணும், அவங்கள பாதுகாக்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இப்போ எம்எல்ஏக்கள் பற்றி வரும்போதெல்லாம் என்னென்னா அவருக்கு பெரிய சொத்து இல்லை, அவர் சம்பளத்தையே வந்து கட்சிக்கு கொடுத்துட்றாரு, கம்பளம் கொடுக்குற கட்சியை தான் சம்பளத்தை தான் வச்சு அவர் வாழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இவரோட பின்னணி என்ன சார்? இல்லை, கம்யூனிஸ்ட்டுகள் மக்கள் மத்தியில் எளிமையானவர்கள், நேர்மையானவர்கள், தூய்மையானவர்கள், அந்த பார்வை தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ திருத்துறைப்பூண்டி மாரிமுத்து ஒரு சிபிஐ எம்எல்ஏ சாதாரண கூரை வீட்டில் இருக்கார், ரேஷன் அரிசி சாப்பிட்றாரு, அவங்க வீட்டில் ஆயா வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஆயா வேலைன்னு சத்துணவு திட்டத்தில் சமையலராக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் செய்தி சொல்லுவாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்களா, ஆரம்பங்களில் 90களில் 4 ஏக்கர் நிலமும் வெத்தலைப்பாக்கு வியாபாரம் சேர்ந்து திம்மேகவுடு மகன் ராமச்சந்திரனுக்கு இன்றைக்கி பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்துகள், நிலம். நீங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு இந்த மத்திய சிறைக்கு அந்த அந்தளவுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு வரும் வீடு மட்டும் அந்த இது அவ்வளோ வசதி வாய்ப்புகள், காரு, பங்களா, ஆல் 7 இருக்கும். அவர் வண்டி பூரா நம்பர் 777ன்னு இருக்கும். 4-5 வண்டி சொகுசு வண்டிகள் தான் எல்லாமே. ஒரு கம்யூனிஸ்ட்டு இப்படி தான் இருப்பார். அதுக்கு படைபலம், கூட ரவுடிகள். கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள் கேட்டதில்லை இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளை. ஆனால் அவங்கள ரொம்ப பாதுகாக்கிற வேலையே இன்றைக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பல 100 ஏக்கர் நிலம், பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து, அந்தளவுக்கு ஒரு வசதி படைத்த ஒரு கார்ப்பரேட் கம்யூனிஸ்ட்டாக வளர்ந்துருக்கார். அதனால தான் தொடர்ச்சி ஜெயிக்க முடியுது. ஏன்னா இந்த தேர்தலில் பொருளாதாரன்றது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதுதான் அவருடைய வளர்ச்சி. அது அப்படி தான் அங்கே அவங்க இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு கம்யூனிஸ்ட்டாக வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். அதை தான் அவங்களால எங்களை தாங்கிக்க முடியல. ஏன்னா இந்த வழக்குகள் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலை அதெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கிறதுனால எங்கள் மேலே தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள், அதெல்லாம் காவல்துறையை வச்சு மிரட்டுறது, உள்ளூர் ரவுடிகளை வச்சு மிரட்டுறது, நம்மளுக்கு எதிரான பிரச்சாரங்களை கொண்டு போகிறது, அவதூறு பிரச்சாரங்களை பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் இப்படி இருக்கும், அதாவது ஒரு கம்யூனிஸ்ட்டு எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ராமச்சந்திரன் சொல்லலாம். நல்ல கண்ணு, ரொம்ப தூய்மையானவர், எளிமையானவர், அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதே கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இவரும் இருக்கார். ஆனால் நல்லக்கண்ணு இருக்கும்போதே தான் அவர் இருந்தார். நல்லக்கண்ணு அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. நல்லக்கண்ணு அவர் ஆதரிச்சார். நல்லக்கண்ணு வெளிப்படையாகவே அவர் ஆதரிச்சு. அதுதான் நல்லக்கண்ணுடைய நேர்மையை கூட நாங்கள்லாம் சந்தேகிக்கிறோம். அது பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். நல்லக்கண்ணுடைய நேர்மையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவ்வளோ பேர் இவ்வளோ பிள்ளைங்க கொண்டாடுறாங்க, இது நான் பேசும்போது கூட விமர்சனங்கள் வரும். ஆஹா, நல்லக்கண்ணே நீங்களாம் பேசுகிறீங்களா அப்படின்னு. யாராக இருந்தால் நம்ம ஒரு குற்றவாளி ஆதரிக்கிறவர் நீங்கள் யாராக இருப்பீங்க? தப்பது நீங்கள் நியாயப்படுத்துகிற முயற்சி பண்ணும்போது நீங்கள் எப்படி நேர்மையானவராக இருக்க முடியும்? அதுதான் நம்ம கேட்குறோம். பல வழக்குங்க நம்ம சொன்னது ஒரு உதாரணத்துக்கு 2 வழக்கை தான் சொல்லியிருக்கோம். பல வழக்குகளில் பின்னாலே வந்து இவங்க அடையாளமே இல்லாமல் இயக்குவாங்க. கூட இருக்கிறவங்க வச்சு போட்டு அவங்க போய் சரண்டர் ஆகிடுவாங்க. போலீஸுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரண்டர் ஆனவங்க மேலே கேஸை போட்டு முடிச்சுட்டு போயினே இருப்போம். இப்போ இயல்பாகவே அந்த மக்கள் மத்தியில் ஒரு அச்சம்ன்றது எப்படிங்க அச்சம் வரும்னு கேட்டிங்களா, அதுதான் சொல்கிறது. அந்த அச்சன்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த தேர்தலில் இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சோம். நான் கொஞ்சம் எங்கள் சக்தியெல்லாம் இறங்கி வேலை செஞ்சுருந்தாங்களா உறுதியாக தோக்கடிச்சிருக்க முடியும். எங்களுக்கு இன்னொரு பயம் என்னன்னா, பிஜேபி அங்கே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற செஞ்சிடக்கூடாதுன்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எங்கள் வேலைகளை கொஞ்சம் நிறுத்தணும், அவ்வளோதான். இவர் முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார மாதிரிலாம் இருக்க மாட்டார். அன்னதானம் போடுறது, அது ஒரு நிலப்பிரபுத்துவ குணம்னுவாங்க, இல்லாத தர்மம் பண்ணுறதுன்றது. நம்ம எல்லாருக்கும் எல்லாம் வேணுன்றது தான் ஒரு பொது உடைமை கம்யூனிஸ்ட் கருத்தியலை உள்வாங்கினவங்க. இவங்க அன்னதானம் போடுறது, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது, வேள்வி பூஜைகள், இதெல்லாம் தொடர்ச்சியாக நடத்திட்டே இருப்பாங்க. இந்த விஹெச்பி நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறார் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ. அதுக்கான ஆதாரம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. விஹெச்பி அந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்துவா கட்சிகள் என்னென்னலாம் செய்வாங்களோ அத்தனை நடவடிக்கைகளும் அவங்கள விட வேகமாக அந்த இடத்த பிடிக்கணுன்றதுனால இவங்க இந்த குழு செஞ்சிட்ருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி பேரில். அதை அந்த தலைமையும் அங்கீகரிக்கிறாங்க, அனுமதிக்கிறாங்க. என் மேலே கடுமையான இதை குற்றச்சாட்டுகளை வச்சார் வீரபாண்டியன். வந்து இந்த மாதிரி அவதூறுகளை பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக இதே வேலையை செய்கிறாங்க. உண்மையை சொல்கிறோம், அது மறுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செஞ்சுருக்கணும். இப்போ சொன்னப்போ அவ்வளோ நீங்கள்லாம் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, எங்கள் நேர்மையாக இருக்கிறனால தான் இப்போ எம்எல்ஏ ஆனாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பெரிய அளவில் முன்னேறாத ஒரு தொகுதின்னு சொல்லலாமா? பொருளாதாரையே முன்னேறின தொகுதி அது. இன்றைக்கி லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தொழிற்சாலைகள், தொழில் வளம் மிக்க, இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள் பூரா அங்கே தொழிற்சாலை கட்டி
ரொம்ப வளமான பகுதியை மாற்றிட்டாங்க. அதில் இவரோட பங்கு என்ன இருக்கா வந்து? கார்ப்பரேட்டுகளுக்கு நல்லா வேலை செய்கிறாரு. ஸோ அந்த தொகுதியோட வளர்ச்சியில் இவரோட பங்கு இருக்குது. தொகுதி வளர்ச்சின்னு சொல்ல முடியும். கார்ப்பரேட்டுகளை வாழ வைக்கிறது அவங்களோட கார்ப்பரேட்டோட வளர்ச்சி தான் அது. என்ன மக்களுக்கு அதில் இவர் எதுவும் போய் கொண்டு வரல. பெங்களூருக்கு பக்கம் இருக்கிற ஒரு பகுதி அது. அதனால் இப்போ அங்கே தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் வரான். அந்த பூகோள சூழ்நிலை, தட்பவெப்பநிலை அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் அங்கே இயல்பாகவே வந்து மற்ற யாரும் இவங்க வெளில போயிட்டு இவங்க கூப்பிட்டெல்லாம் வரல. அவங்களாம் வந்து செய்கிறான். நன்றி.